வணக்கம். நான் வர்தன். நவ் ஆல் வி ஆர் ஆர் த சிங்கிள் சர்விங் ஃப்ரெண்ட்ஸ். இது தமிழில் கரெக்டாக சொல்ல போனோம்னா, ஒரு விஷயத்துக்கான தேவையான நண்பர்கள் மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம இடத்தில் இருக்கின்றது. இது அஃப்கோர்ஸ் வில்லேஜஸ்க்கு, கிராமத்தில் வாழ்பவருக்கு இது பொருந்தாது. ஏன்னா அவங்க போஸ்ட் மாடர்ன் சொசைட்டியோட எக்கனாமியை பயன்படுத்திக்கிட்டு ஆர் ஃபுல்லாகவே ப்ரீ மாடர்ன் சொசைட்டியோட எக்கனாமி அண்ட் சொசைட்டி கல்ச்சர் அந்த வேல்யூஸோட வாழ்கிறவங்க, அவங்களுக்கு இது பயன்படாது. பட் இந்த போஸ்ட் மாடர்ன் சொசைட்டி வாழ்கிற நம்மளுக்கு அது பொருந்தும். நம்ம ஸ்கூல் போயிருப்போம், காலேஜ் போயிருப்போம், டியூஷன் போயிருப்போம், இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒரு கிளாஸஸ் சேர்ந்துருப்போம். எல்லா இடத்துலையும் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்போம். இதில் எந்த இடத்துல நம்ம அதீதமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அங்கே வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூலில் வந்து ஒரு வாரத்துக்கு 5 நாள்லேருந்து 6 நாள் ஸ்கூல் போவோம். ஒரு நாளில் 8 மணி நேரம் ஸ்கூலில் இருப்போம். ஸோ அங்கே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட பாண்ட் வந்து பெருசாக இருக்கும். ஆனால் அந்த ஸ்கூல் ஏஜே முடிஞ்சு காலேஜ் ஏஜ் போனதுக்கப்புறம் அவரவர் ஒரு டைரக்ஷனில் போனதுக்கப்புறம் ப்ளஸ் நம்மளும் வளருவோம், இன்டலெக்சுவலாக வளருவோம், ப்ளஸ் வேல்யூஸாக வளருவோம், வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும், புது விஷயத்தை கற்போம். புது என்விரான்மெண்ட்டில் இருக்கும்போது அகைன் நியூ செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. நம்ம கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி, நம்ம வேல்யூ சிஸ்டம் பிலீஃப்க்கு ஏற்ற மாதிரி அவங்க கூட பழகுவோம். அதை முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் ஒர்க் கல்ச்சர் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு இடத்துலையும் மாறி 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 இருந்து கடைசியில் ரிட்டையர் ஆகிட்டு சாகும்போது உன் கூட யார்கிட்ட இருந்தாங்கன்னு பார்த்தா உன் கூட ஒரு ஸ்டோரி மட்டும் தான் இருந்திருக்கும். நான் இதை மாதிரி பிறந்தேன், வளர்ந்தேன், இப்போ இறக்குற தருவாயில் முதியோராகி வயதாகி இருக்கேன். ஆனால் ஒரு கம்யூனிட்டி இருக்குமான்னு கேட்டால் இமிடியட் ஃபேமிலி, உன் ஃபேமிலி, உன்னோட சில்ட்ரன், அதை தவிர்த்து நண்பர்களே யாராவது இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. இது வந்து இந்த சமுதாயம் மேலே தப்பா, இல்லை உன் மேலே தப்பான்னு கேட்டால், இல்லை உன் நண்பர்கள் மேலே தப்பான்னு கேட்டால், இது வந்து இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் மேலே தான் தப்பு. உன் மேலேயும் தப்பு இல்லை, உன் நண்பர்கள் மேலேயும் தப்பு இல்லை, உன்னை விட்டு போன நண்பர்கள் மேலேயும் தப்பு இல்லை, இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் மேலே தான் தப்பு. ஏன்னா எல்லாரும் ஒரு ஒப்ஜெக்டிவ் வேலையை நம்புகிறோம், எல்லாரும் ஒரு விதமான வேலை பார்க்குறோம். அந்த வேலைக்கு தேவையான விஷயத்தை தேடி அந்த வேலை செய்யும்போது ஒருவரும் ஒரு திசையில் போகிறோம். ஸோ வந்து ஒரு நீண்ட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நட்பு வந்து டீப்பாக எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டோ, ஒரு டீப்பான ஃப்ரெண்டோ ஸ்கூல் டைமில் காலேஜ் டைமில் இருந்தாங்களோ அவங்கள அப்பப்போ டச்சில் வச்சுக்கிறதே இப்போ பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த சிங்கிள் சர்விங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வரியை நான் எதுலேருந்து எடுத்தேன்னா ஃபைட் கிளப் என்ற படத்தில் எடுத்து சொல்கிறேன். ஆல் வி காட் ஆர் ஜஸ்ட் சிங்கிள் சர்விங் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நண்பர்களும் நம்மளுக்கு ஒரு கஷ்ட காலத்தில் உதவி என்று வரும்போது ஓரளவு உதவி புரிவார்கள். ஆனால் ஃபுல்லாக உதவி புரிய முடியுமான்னு கேட்டால் முடியாது. இப்போ முடியாத கெட்டவர்கள் என்று அர்த்தம் இல்லை. பிகாஸ் அவங்க நம்மளுக்கு உதவி ஃபுல்லாக பண்ணிட்டாங்கன்னா நாளடைவில் அவங்களுக்கு கஷ்டம் போது அவங்களுக்கு யார் உதவி பண்ணுவாங்க? நம்ம பண்ணால் போச்சு, பண்ணணும் கேரண்டி கிடையாது. சிஸ்டம் அப்படி இருக்குது. இதே ஒரு ப்ரீ மாடர்ன் சொசைட்டி அந்த கம்யூனிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா நண்பர் என்ற ஒரு கான்செப்டே கிடையாது. எல்லாம் அங்காளி பங்காளி இருப்பாங்க, அண்ணன் தம்பி இருப்பாங்க. நம்ம ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க அங்காளி பங்காளியாக இருப்பாங்க, அண்ணன் தம்பிக்கு தான். ஓகேங்களா? ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க கூட்டாளின்னு சொல்லுவாங்க. நம்மளோட வேல்யூஸ், நம்மளோட நல்ல பழக்கம், கெட்ட பழக்கம் எல்லாத்துலேயும் அவன் ஃபாலோ பண்ணுவான். 2 பேரும் இணக்கமாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு சிட்டி சைடில் இருக்கிற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுற தியாகங்களையும், பண்ணுற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக பண்ணுற ஒரு விஷயங்களை தாண்டிலும் அது இந்த டீப்பாக இந்த ப்ரீ மாடர்ன் சொசைட்டியில் உள்ள கம்யூனிட்டி பண்ணுது. அது ஏன் அப்படின்னா, பிகாஸ் அந்த கம்யூனிட்டி அப்படி இருக்குது. ஏனென்றால் சாகும் பிறந்ததிலிருந்து சாகும் வரை அவன் அந்த ஊரில் தான் இருப்பான். அவன் என்ன வேலையை பார்த்து கொண்டு இருந்தாலும் திருப்பியும் அந்த ஊருக்கு தான் வருவான். இல்லாட்டி அந்த ஊர்லேயே இருந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட். இதே ஒரு சிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா we move to different places, different things. We have a lot of stuff, money related stuff. நிறைய பேர் சிட்டியை விட்டு சிட்டிலாம் மாறுவானுங்க, வேறு வேறு ஊருக்கு போவானுங்க. ஒரு மீனிங்ஃபுல், லாங் லாஸ்டிங், ஒரு ட்ரூ ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஒரு இதாக இருக்குது. இது ஏன்டா சரி போட போயிட்டு போகுது, இதான் சமுதாயம்னு கேட்டிங்கன்னா,
ஆமாம் அதான் சமுதாயம். ஆனால் ஹியூமன் ஆர் சோஷியல் ஸ்பீஷியஸ். நம்மளுக்கு கம்யூனிட்டி ரொம்ப முக்கியம். ஹியூமன் வந்து தனித்து ஐசோலேட்டாக வாழ வந்து இயலாதவன். அவனுக்கு ஒரு சோஷியல் அனிமல் அவன். அவனுக்கு ஒரு 4-5 பேராவது ரொம்ப க்ளோஸாக வேணும். அப்போ தான் யூ வில் ஃபீல் பிலாங். ஒரு பிலாங் என்ற ஃபீலிங் வரும். இப்போ வந்து டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு, ஒரு தனி மனிதனோட வாழ்வாதாரம் வளர்ந்துடுச்சு, அவனுக்கு சுகம் பலகள் வருது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு அதிகமாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ அவன் வாழ்வாதாரம் அதிகம் முன்னேறிச்சு. ஆனால் அவன் வாழ்க்கையில் உப்பு, காரம், உரப்பு அதெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதை அழுத்தம் அழகாக தருகிறது ஒரு அழகான கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டியை அவங்க இந்த சமுதாயம் தரதில்லை. ஆல் வி காட் ஆர் சிங்கிள் சர்விங் ஃப்ரெண்ட்ஸ். இதை எப்படி மாற்ற முடியும்னு தெரில. மாற்றணுன்னா ஒன்று போஸ்ட் மாடர்னில் இருக்கணும், ப்ரீ மாடர்ன் போகணும். அவன் போயிட்டானா அவன் வாழ்வாதாரம் என்ன பண்ணுவான்? அப்படியே போயிட்டே இருக்கணும் போல்.